பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் காண உதவி செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். நீர் என்னை காண்கிற தேவன் என்பதாக. இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியத்தில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் பாடுகளும் உபத்திரவங்களும் காணப்படுகிறது. அப்பொழுது மனிதர்கள் சோர்ந்து போனவர்களாய் காணப்படுவார்கள். அப்பொழுது நாம் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், என்னை பார்ப்பதற்கு என்னை காண்பதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி. ஆனால் இந்த காலவேளையிலே வேதம் சொல்கிறது, நம்முடைய தேவன் நம்மை காண்கிற தேவனாக காணப்பட போகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே எதையெல்லாம் அவர் நம்மிடத்தில் காண்கிறார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சிந்தித்து பார்க்க போகிறோம். இந்த நாளிலே நீங்களும் கூட என்னை யாருமே பார்க்கவில்லை என்று சொல்லி சோர்ந்து போனவர்களாய் காணப்படுவீர்களே என்றால், கர்த்தருடைய வார்த்தையானது உங்களை நோக்கி கடந்து வருகிறது. அவர் நம்மை காண்கின்ற தேவன். முதலாவதாக எதை அவர் காண்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். இங்கே பார்க்கும்போது முதலாவதாக நம்முடைய தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவனாய் காணப்பட போகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஒருவேளை இருதயத்திலே பலவிதமான துக்கங்களும் பலவிதமான துயரங்களும் காணப்படலாம். பலவிதமான சோர்வுகள் காணப்படலாம். இருதயத்திலே பலவிதமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். பலவிதமான சிந்தனைகளோடு நாம் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய இருதயத்தை தேவன் பார்க்கிறார் என்பதாக. ஆம் பிரியமானவர்களே, என் இருதயத்தை யார் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி பல நேரங்களில் யோசிப்பவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆனால் கர்த்தரோ முகத்தை பார்ப்பவர் அல்ல, நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த காலவேளையிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்கள் இருதயத்தை பார்க்கிற தேவனாக, உங்கள் இருதயத்தை காண்கின்ற தேவனாக அவர் காணப்படுவார். இரண்டாவதாக அவர் எதை காண்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 38ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஏசாயா 38ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். இங்கே பார்க்கும்போது இரண்டாவதாக எசேக்கியாவை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் கடந்து வருகிறது, உன் கண்ணீரை கண்டேன் என்பதாக. ஆம் பிரியமானவர்களே, இரண்டாவதாக நம்முடைய தேவன் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவனாய் காணப்பட போகிறார்.
இந்த நாட்களிலே பலவிதமான சோதனைகளின் நிமித்தமாக, பிரச்சனைகளின் நிமித்தமாக கண்ணீர் வடித்துக் கொண்டு நாம் காணப்படலாம். என் கண்ணீருக்கு பதிலே இல்லை என்று சொல்லி புலம்பி தவிப்பவர்களாய் நாம் காணப்படலாம். இங்கேயோ எசேக்கியாவின் வாழ்க்கையிலும் கூட தன்னுடைய வாழ்க்கை காரியங்கள் முடிய போகிறது என்று சொல்லி தீர்மானிக்கப்பட்ட போது தேவனை நோக்கி கண்ணீர் வடிக்கிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். அப்பொழுதுதான் தேவனுடைய வார்த்தை எசேக்கியாவை நோக்கி கடந்து வந்தது. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்பதாக. இந்த நாளிலே நம்முடைய கண்ணீரையும் என் தேவன் காண்கிறவராய் இருக்க போகிறார். ஆம் பிரியமானவர்களே, கண்ணீர் வடித்துக் கொண்டு என்று என்னுடைய பிரச்சனைகள் தீரும் என்று சொல்லி ஒரு போராட்டத்திற்குள்ளாக நீங்கள் காணப்படுவீர்கள் என்றால் உங்கள் கண்ணீரை காண்கிற தேவனாய் அவர் இந்த நாளிலே காணப்படுவார். மூன்றாவதாக எதை தேவன் காண்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 34 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 34 அதிகாரம் 15 வசனத்திலே, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. இங்கே பார்க்கும்போது மூன்றாவதாக கர்த்தருடைய கண்கள் யார் மீது இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது இங்கே வேதவசனம் சொல்கிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்பதாக. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நீதிமான்களாய் நாம் திகழும் போது கர்த்தர் நம்மை காண்கிற தேவனாய் இருப்பார். தேவன் நம்மை பார்க்கிற தேவனாய் காணப்படுவார். இந்த நாளிலே நீதிமான்களாய் நாம் திகழ்கிறோமாம். பல காரியங்கள் நம்மை சுற்றிலும் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நீதிமானாய் வாழ்வதற்கு அப்பாற்பட்டதாய் காணப்படலாம். ஆனால் அவைகளின் மத்தியிலும் கூட நீதிமான்களாய் நாம் திகழும் போது கர்த்தர் நம்மை காண்கிற தேவனாய் இருப்பார். நீங்கள் நீதிமான்களாய் திகழ்கிறீர்களாம்? இந்த நாளிலே சற்று சிந்தித்து பார்ப்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது. நான்காவதாக யாரை என் தேவன் காண்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது வேதவசனம் சொல்கிறது, சங்கீதம் 33 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 33 அதிகாரம் 13 வசனத்திலே, கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். இங்கே பார்க்கும்போது நான்காவதாக நம்முடைய தேவன் எல்லோரையும் காண்கிற தேவனாய் இருக்கிறார். பல நேரங்களிலே நம்முடைய எண்ணங்கள் இப்படியாய் இருக்கிறது, யாரும் என்னை காணவில்லை, யாரும் என்னை பார்க்கவில்லை, யாரும் என் மீது அக்கறை காட்டுவதில்லை என்பதாக. ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் எல்லோரையும் காண்கிறார் என்பதாக. இந்த நாளிலே நம்மையும் அவர் காண்கிற தேவனாய் இருப்பார். இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையானது இந்த நாளிலே நம்மை காண்கிற தேவனாக சொல்லப்படுகிறது. இந்த நாளிலே உங்களையும் அவர் காண்கிற தேவனாய் அவர் இருப்பார். வேதவசனம் சொல்லுகிறது, முதலாவதாக அவர் நம்முடைய இருதயத்தை காண்கிறார். இரண்டாவதாக நம்முடைய கண்ணீரை அவர் காண்கிறார். மூன்றாவதாக நீதிமான்களை என் தேவன் காண்கிறார். நான்காவதாக எல்லா மனுபுத்திரரையும் என் தேவன் காண்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாய் ஒவ்வொரு நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பார். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? செபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை காண்கின்ற தேவன் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் நீர் பார்க்கும்படியாக, என் தேவன் நீர் அவர்களை காண்கின்ற தேவனாய் இருக்கும்படியாக
உம்முடைய சமூகத்திலே முற்றிலுமாய் தாழ்த்தி தருகிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காண்கின்ற தேவனாய் இந்நாளிலே அவர் காணப்படுவாராக. ஆமென். God bless you.